பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூரில் 28ஆம் ஆண்டு ஆடி கிருத்திகை பெருவிழாவை முன்னிட்டு முருகனுக்கு பால்குடம் மற்றும் காவடி எடுக்கும் வைபவம் நடைபெற்றது. அருள்மிகு சண்முக சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடி ஏந்தி முருகப்பெருமானை தரிசித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். முத்தமிழ் அறிஞர் கருணாநிதியின் நினைவு தினத்தை முன்னிட்டு நாகை மாவட்டம் திருக்குவளையில் உள்ள அவரது இல்லத்தில் திமுகவினர் மலர் அஞ்சலி செலுத்தினர். நாகை மாவட்ட திமுக செயலாளர் கௌதமன் தலைமையில் திருக்குவளையில் உள்ள கலைஞரின் பிறந்த இல்லத்தில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் முத்துவேலர், அஞ்சுகம் அம்மையார், முரசொலி மாறன் சிலைகளுக்கும் மரியாதை செலுத்தப்பட்டது. தருமபுரி நகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவை ஊதியத்தை கோரி உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் நிர்ணயித்த தினசரி ஊதியத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் மற்றும் நிலுவை ஊதியத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் நகராட்சி அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்திற்கு அதிமுக நிர்வாகிகளும் ஆதரவு தெரிவித்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. செவிலியர்கள் ஆட்குறைப்பு அரசாணை 204 ரத்து செய்யக்கோரி திருவாரூர் அரசு மருத்துவமனை முன்பு செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொகுப்பூதிய முறையை ரத்து செய்து செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்தல் மற்றும் செவிலியர் அலுவலர் என பெயர் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நர்சுகள் சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு கைத்தறி பொருட்கள் கண்காட்சி தொடங்கி வைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனந்த் மோகன் குத்துவிளக்கேற்றி கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களில் கைத்தறி பொருட்களுக்கு 30% தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளதோடு செடிபுட்டா சேலைகளில் சந்தை வாய்ப்புகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளன. திண்டுக்கல்லில் 12வது தேசிய கைத்தறி தின விழா கண்காட்சி மற்றும் நெசவாளர்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. திண்டுக்கல் தனியார் மகாலில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி கண்காட்சியை தொடங்கி வைத்து கைத்தறி ஆதரவு மற்றும் முத்ரா கடன் திட்டங்களின் கீழ் மொத்தம் 3.20 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நாமக்கல்லில் மாவட்ட யோகா சங்கம் சார்பில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான யோகா போட்டியில் 750க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பல்வேறு பள்ளிகளில் இருந்து வந்த மாணவ மாணவியர் தங்களது யோகா திறமைகளை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதோடு இப்போட்டியில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றனர். நெல்லை மாவட்டம் கடையம் வனச்சரக பகுதியில் அமைக்கப்பட்ட கூண்டில் சிக்கிய ஆண் கரடி முண்டந்துறை அடர்ந்த வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது. நபர் ஒருவரை தாக்கிய கரடியை பிடிக்க வைக்கப்பட்ட கூண்டில் சுமார் 8 வயது மதிக்கத்தக்க ஆண் கரடி சிக்கியது. கால்நடை மருத்துவர் மூலம் உடல்நிலை பரிசோதிக்கப்பட்டு கரடி பாதுகாப்பாக காரையார் அடர்ந்த வனப்பகுதியில் விடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் மாநகர திமுக சார்பில் மேயர் சத்யா தலைமையில் முன்னாள் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியின் 8வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. தாலுகா அலுவலக சாலை சந்திப்பில் உள்ள அண்ணா சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் உருவப்படத்திற்கு திமுகவினர் மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்வில் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். நாமக்கல்லில் முத்தமிழறிஞர் கலைஞரின் 8வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திமுக சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது. மோகனூர் சாலையில் உள்ள அண்ணா சிலையிலிருந்து தொடங்கிய இந்த பேரணி கலைஞர் சிலை வரை சென்று நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து கலைஞர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்ட இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் மதிவேந்தன், மேயர் கலாநிதி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திமுகவினர் மௌன ஊர்வலம் நடத்தினர். தொடர்ந்து கருணாநிதியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூரில் முத்தமிழறிஞர் கலைஞரின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. திமுக சார்பில் நடைபெற்ற கலைஞர் நினைவு நாள் அமைதி ஊர்வலத்தில் தொண்டர்கள் பங்கேற்று சிலைக்கு மாலை அணிவித்ததோடு பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. குமரி மாவட்டம் நாகர்கோயிலில் 12வது தேசிய கைத்தறி தின விழாவையொட்டி கைத்தறி கண்காட்சியை ஆட்சித்தலைவர் பிரதாப் தொடங்கி வைத்தார்.
தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கண்காட்சியின் ஒரு பகுதியாக நெசவாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்த மூதாட்டி உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட நிலையில் அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்த கூடலூரை சேர்ந்த ராதா என்பவரின் உடல் உறுப்புகளை அவரது குடும்பத்தினர் தானமாக வழங்கியதை அடுத்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் கேரள நெடுஞ்சாலையில் பள்ளிப்படி பகுதியில் திடீரென உலாவந்த காட்டு யானையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு பொதுமக்கள் கூச்சலிட்டதை அடுத்து காட்டு யானை தேயிலை தோட்டத்திற்குள் ஓடியதால் மக்கள் நிம்மதியடைந்தனர். மேலும் காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பிரசித்தி பெற்ற இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் ஆடி மாத திருவிழா சிறப்பு பூஜைகளுடன் கொடியேற்றப்பட்டு தொடங்கியது. வரும் 14ஆம் தேதி ஆடி கடைசி வெள்ளியில் ரிஷப வாகன வீதிக்குழா நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குழப்பமின்றி தரமான கோழி இறைச்சியை வாங்கும் வகையில் அனைத்து கடைகளிலும் ஒரே மாதிரியான தினசரி விலைப்பட்டியலை காட்சிப்படுத்த வியாபாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த வெளிப்படையான நடைமுறை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அதாவது யாரும் கம்மியான விலையை தரமற்ற கோழிகளை வாங்கிடக்கூடாது. நம்மளோட சங்க உறுப்பினர்கள் கடையில நல்ல தரமான கோழிகள் நல்ல எல்லாத்துக்கும் எல்லா கடையிலும் ஒரே மாதிரியான விலையை விற்கிறதுக்கான ஒரு மீட்டிங்கா இதை நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது ஒரு சுற்றுலா தலமா இருக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால வரக்கூடிய சுற்றுலாவர்களுக்கும் எல்லாத்துக்கும் அவங்களோட ரேட்டு எச்சாவும் கம்மியாவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு போர்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி சங்க உறுப்பினர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான விலையில நல்ல தரமான இறைச்சியை விற்கிறதுக்கு நாங்க சங்கத்துடைய முடிவு. 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு ஈரோட்டில் 20% தள்ளுபடியுடன் கூடிய சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இச்சிறப்பு விற்பனை மூலம் கைத்தறி நெசவாளர்களின் பொருளாதாரமும் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞரின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளான இன்று மதுரை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் திருமங்கலத்தில் அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மாவட்ட திமுக சார்பில் நகர்மன்ற செயலாளர் ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த ஆகாஷ் என்ற இளைஞர் போதைப் பொருளை ஊசி மூலம் உடலில் செலுத்திக் கொண்டதால் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி புதுக்கோட்டையில் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் கருப்பு பட்டை அணிந்து நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்ற மௌன ஊர்வலம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கட்சி அலுவலகத்தில் அமைந்துள்ள கருணாநிதி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆடி கிருத்திகை விழாவிற்கு சென்ற 7 வயது சிறுவன் மீது தண்ணீர் தொட்டி சரிந்து விழுந்ததில் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிறுவனின் தாயார் கண்ணீர் விட்டு கதறி எழுந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பூதவராயன்பேட்டை கிராமத்தில் பூமியின் வறட்சியை போக்கும் வகையில் 20 லட்சம் மரக்கன்றுகள் நடும் இலக்கோடு வீத லீடர்ஸ் அமைப்பினர் மரக்கன்றுகள் மற்றும் பனை விதைகளை நட்டனர். இத்திட்டம் தமிழகம் முழுவதும் அண்ணாமலையின் அறிவுறுத்தலின்படி தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக வீத லீடர் அமைப்பினர் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு வனப்பகுதி சாலை ஓரத்தில் உலா வந்த ஒற்றை கரடியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்போனில் வீடியோ பதிவு செய்தனர். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் தற்போது வைரலாகியுள்ள நிலையில் வனவிலங்குகளை புகைப்படம் எடுக்க வாகனத்தை விட்டு இறங்கவோ அல்லது அவற்றை துன்புறுத்தவோ கூடாது என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி
திமுகவினர் அவரது படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் அவரது ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி முன்னாள் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி தலைமையில் திமுகவினர் பேரணியாக சென்று சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற வட்டார அளவிலான பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்ற மாணவிகள் அடுத்தடுத்த கட்டமாக மாவட்ட அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். மாணவர்களிடம் விளையாட்டு ஆர்வத்தை வளர்க்கும் வகையில் நடத்தப்பட்ட இப்போட்டிகளுக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பாராட்டு தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.